தங்கை கல்யாணிக்கு நான் உறுதியளித்து விட்டேன். இன்று எப்படியும் சுந்தராம்பாளை பார்த்து உனக்கு நாட்டியம் கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறேன், முடிந்தால் கையோடு அழைத்தும் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். தங்கையிடம் ஒரு வார்த்தை சொல்லி என்றைக்காவது அதை நான் மறந்ததுண்டா? இல்லை செய்ய தவறியதுதான் உண்டா? அண்ணா, கல்யாணியின் திருமணத்தை மனதில் கொண்டு நாட்டியம் கற்றுத்தருவது அவசியம் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அவள் முன்பே ஒருமுறை நாட்டியம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்து வேண்டாம் என்று விட்டுவிட்டாள். அப்போது நீங்கள் கட்டாயப்படுத்துவதால் தான் அதை கற்க வேண்டும் என்ற நிலைக்கு ஆளாகி இருக்கிறாள். நீ அப்படியா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன் தங்கையை நீ புரிந்து கொண்டது அவ்வளவுதானா ஆதப்பா? அவள் ஆழ் மனதில் நாட்டியம் கற்க வேண்டும் என்ற ஆசை நீண்ட நாளாகவே இருக்கிறது. இல்லை என்றால் காடையிடமெல்லாம் நாட்டியம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வாளா? கல்யாணியின் ஆசையை என் ஆசையின் மூலம் நான் நிறைவேற்றப் போகிறேன். நீங்கள் இவ்வளவு தூரம் பேசும்போது நான் எப்படி அதை மறுக்க முடியும்? உங்கள் விருப்பப்படியே செய்யலாம். ஏய், அங்க பாருப்பா, அங்க பாருங்க, பாகனேரி அம்பலக்காரங்க நிக்கிறாங்க. வா ஆதப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்க 2 பேரையும் இங்க பாப்போன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்கய்யா. ஆமாம், நீங்கள் எல்லோரும் கூட்டமாக எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? என்னங்கய்யா இப்படி கேட்டுட்டீங்க? மேனா மையன செட்டியார் பேத்தி கனகப்பிரியாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆச்சே. நாங்க எல்லாரும் அங்கதாயா போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் அதுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க சீக்கிரம் போனுங்கய்யா, தாமதிச்சா நடன நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவாங்க, நிக்க கூட இடம் கிடைக்காது. அப்படி யாரப்பா நடனம் ஆட போகிறது? ஆடலரசி சுந்தராம்பாளை விட்டா இப்படிப்பட்ட பெரிய நிகழ்ச்சியில் ஆடுறதுக்கு வேற யாருக்கு திறமை இருக்கு? சுந்தரிய தவிர வேற யாரும் ஆட முடியாதுங்கய்யா. அப்படியாப்பட்ட ஆடலரசி. ஐயா, நேரமாச்சுங்கய்யா, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். வாருங்க. அதப்பா, மேனா மேயண்ணா செட்டியார் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். எனக்கு முறைப்படி பத்திரிகை வைத்து அழைத்து விட்டுதான் சென்றார். இன்று நடந்த குழப்பத்தில் நான் அதை மறந்தே போய்விட்டேன். நாம் அவசியம் அங்கு போய்த்தான் ஆக வேண்டும். அத்தோடு சுந்தராம்பாள் நடனமும் அங்கு நடக்க இருப்பதாக சொல்கிறார்களே. சுந்தராம்பாள் வீட்டுக்கு போவதைத்தான் எனக்கு கௌரவ குறைவு என்கிறாய். செட்டியார் வீட்டு திருமணத்திலேயே சுந்தராம்பாளை பார்த்து கல்யாணி விஷயத்தை பேசி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து விடலாம். என்ன சொல்கிறாய்? சரியான யோசனை அண்ணா. உடனே புறப்படுவோம். நாம் புறப்பட்ட 2 காரியங்களில் ஒன்று சங்கடத்தில் முடிந்துவிட்டது, மற்றொன்றாவது சுமூகமாக முடியட்டும். சிலம்ப நாட்டாரே, பார்த்தீர்களா அந்த வேடிக்கையை? எதை சொல்கிறீர்கள்? அவசரமாக வந்த 2 பேர் சந்தனத்தை கூட பூசிக்கொள்ளாமல் வேக வேகமாக உள்ளே போகிறார்கள். அதனால் என்ன? எதனால் அப்படி செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? எதனால்? இன்னும் சிறிது நேரத்தில் சுந்தரியின் நாட்டியம் தொடங்க போகிறதல்லவா? அதற்கு இடம் பிடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் தான் இப்படி ஓடுகிறார்கள். ஆனால் அப்படி அவர் வேகமாக சென்றாலும் அங்கு அவர்களுக்கு இடம் கிடைக்க போவதில்லை. மேல நாட்டு அம்பலக்காரரே, எப்படி அவர்களுக்கு அங்கு இடம் கிடைக்காதென்று உறுதியாக சொல்கிறீர்கள்? சற்று முன்புதான் நான் மண்டபத்தில் இருந்து வருகிறேன். சுந்தரியின் நடனத்தை பார்ப்பதற்காக நான் முந்தி நீ முந்தி என்று ரசிகர்கள் பெரும் பரபரப்போடு ஓடி ஓடி இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னால் வந்து இடம் பிடித்தவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்காக ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்துவிட்டு அங்கு வருபவர்களை உட்கார விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்போது வருபவர்களுக்கு எப்படி இடம் கிடைக்கும்? மேனா மேயண்ணா செட்டியார் சுந்தரியின் நடனத்தை காண வரும் ரசிகர்களின் மனதை புரிந்து கொண்டு பெரிய மண்டபமாகத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படியும் மக்களின் ஆர்வத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இந்த சுந்தரியின் நடனத்திற்கு மட்டும் ஏன் மக்களிடையே இவ்வளவு ஆர்வம்? இவளும் மற்ற நாட்டியக்காரிகள் போல் கையையும் காலையும் வீசி வீசி ஆடப் போகிறாள், அவ்வளவுதானே. அதற்கு போய் இப்படி அவசரம் காட்டுகிறார்களே. என்ன அஞ்சூர் அம்பலக்காரரே,
நடனக்கலையை பற்றி இவ்வளவு துச்சமாக கூறிவிட்டீர்கள். நாட்டிய கலையை பயில்வதற்கு ஒவ்வொருவரும் எத்தனை மாதங்கள் நட்டுவனாரிடம் சென்று பயிற்சி பெறுகிறார்கள் என்பது தங்களுக்கு தெரியுமா? கையில் எத்தனை முத்திரைகள், காலில் எத்தனை ஜதிகள் பயில்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கலைகளிலேயே மிகச் சிறந்த கலை நாட்டியக்கலை என்பதால் தான் தில்லை நடராஜரே அதை ஆடிக்கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அவருக்கு ஆடல் அரசன், அம்பல கூத்தன் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு. சிறுகுடியாரே, நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்க வேண்டாம். விளையாட்டாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு இப்படி விபரீதமாக சில நேரங்களில் பேசிவிடுவார் அஞ்சூர் நாட்டார். நல்ல வேளையாக நாம் இங்கு தனியாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நடன ரசிகர்கள் யாராவது இதை கேட்டிருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கும். அஞ்சூர் நாட்டாரே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சுந்தரி மற்ற நடன மாந்தர்கள் போல் கிடையாது. தனது கலை தெய்வத்திற்கே அர்ப்பணிக்கப்படும் கலை என்று நினைத்து வாழ்பவள். சுந்தரியின் நாட்டியத்தை காணும் பொழுது நீங்களே அதை புரிந்து கொள்வீர்கள். வணக்கம். வணக்கம். மேலநாடு, அஞ்சியூர் நாடு, ஆனூர் நாடு என அத்தனை அம்பலக்காரர்களும் இணைந்து வந்திருப்பது எனக்கு மிகவும் பெருமை தருகிறது. சிறுகுடி அம்பலத்தார் இளவழகனாரே, நீங்களும் சிலம்ப நாட்டு அம்பலக்காரரும் இணைந்து வந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. தங்கள் இல்லத்தில் நடக்கும் திருமணம் எனும்போது நாங்கள் வராமல் இருப்போமா? அதனால்தான் எங்களோடு இத்தனை அம்பலக்காரர்களும் வந்திருக்கிறார்கள். இதன் மூலம் நீங்கள் என்னை மிகவும் கௌரவப்படுத்தி விட்டீர்கள். பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி அவர்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? பாகனேரி அம்பலக்காரரை அவர் தந்தையார் விஜயபாஸ்கர சேதுபதி காலம் முதல் அறிந்தவராயிற்றே. வாளுக்கு வேலியார் என்னை தன் தந்தையை போல் ஏற்றுக்கொண்டவராயிற்றே. அப்படி இருக்க அவருக்கு சொல்லாமல் இருப்பேனா? முறைப்படி சென்று சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறேன். அவர் வேறு எங்கேனும் சென்று விட்டு வரவேண்டி உள்ளதோ என்னவோ, ஆனாலும் நிச்சயம் வந்து விடுவார். வட்டமங்கலத்தாருக்கும் சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? அது என்ன, மிக முக்கியமானவருக்கு விட்டு போவது போல் பட்டமங்கலத்தாருக்கு சொல்வது விட்டு போய் விட்டதா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகென்ன? அதை பற்றி இப்போது எதற்கு? ஏதோ காரணத்தால் அதை பற்றி சொல்ல தயங்குகிறார் இவர். அதை ஏன் வற்புறுத்தி கேட்கிறீர்கள்? அப்படியானால் வேண்டாம். உங்களிடம் சொல்வதற்கென்ன? இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். பாகனேரி மீது பட்டமங்கலத்தார் வல்லத்தரையன் கொண்டிருக்கும் வஞ்சம் சற்றும் பொருத்தமில்லாதது. தானாக ஒரு தவறான கருத்தை உருவாக்கி கொண்டு வல்லத்தரையனும் அவன் தாயும் வாளுக்கு வேலி மீது பகை பாராட்டுகிறார்கள். வாளுக்கு வேலியின் தந்தை விஜயபாஸ்கர சேதுபதி மறைந்து வாழ வேண்டிய நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். நானே அவர்களிடம் சென்று, நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டிற்கு ஆதாரமே இல்லை, வீணாக ஒருவர் மீது பழி போட்டு வஞ்சத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எடுத்துச் சொன்னேன். வல்லத்தரையனும் அவன் தாயும் என்னை அவமதித்து அனுப்பிவிட்டார்கள். பிறகு எப்படி நான் பட்டமங்கலத்தாரை அழைக்க முடியும்? இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் உங்களிடம் இதை பற்றி கேட்டிருக்கவே மாட்டேன். ஐயா, என்ன நாதமுனி? நடனத்துக்கு என்ன நீங்க குறிப்பிட்ட நேரம் தொடங்கிவிட்டது. மக்கள் கூச்சலிட தொடங்கிவிட்டார்கள். சுந்தரியும் சரியான நேரத்தில் நடனத்தை தொடங்கிவிட வேண்டும் என்று தயாராக இருக்கிறாள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நடனத்தை தொடங்கிவிடலாம். வாளுக்கு வேலியார் இன்னும் வரவில்லை. மேலும் சிலர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். சற்று நேரம் பார்த்துவிட்டு. அதை பற்றி என்ன? பாகனேரியார் இதை பற்றி எல்லாம் தவறாகவே கருத மாட்டார். எதையும் நேரத்தோடு செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் அவர். நீங்கள் நடனத்தை தொடங்கிவிடச் சொல்லுங்கள். நீங்கள் சொல்வதும் சரிதான். நடனத்தை காண்பதற்காகவே வந்திருப்பவர்கள் இதற்கு மேல் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். நாதமுனி, நீங்கள் சென்று நிகழ்ச்சியை தொடங்கி விடுங்கள். நல்லதையா. வாருங்கள். முதல் வரிசை அம்பலக்காரர்களுக்கு என்று சொல்லி ஆட்களை பார்த்துக் கொள்ளும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். அங்கு சென்று அமர்வோம். வாருங்கள்.
धा त्रिगड़ धा धा त्रिगड़ धा त्रिगड़ धा त्रिगड़ धा பாகனேரியார் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. வணக்கம். பாருங்கள் பாருங்கள். ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். 16 பெற்று பெரும் சிறப்போடு வாழுங்கள். எழுந்திருங்கள். பாகனேரியாரே, காலையில் நடைபெற்ற கல்யாணத்திற்கு தாங்கள் வருவீர்கள் என்று நாங்கள் எல்லோரும் ஆவலோடு காத்திருந்தோம். என்ன காரணத்தினாலோ அவரால் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் இப்போது இப்படி திடீரென்று வந்து இன்ப அதிர்ச்சியை கொடுப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் ஆதப்பனும் வேறொரு அவசர வேலையாக செல்ல வேண்டி இருந்ததால் காலையில் வர முடியாமல் போயிற்று. அங்கிருந்து திரும்பும் வேளையில் இங்கு வந்ததால் மணமக்களுக்கு பரிசாக எதுவும் கொண்டு வர முடியவில்லை. பாகனேரி சென்றதும் மறக்காமல் கொடுத்து அனுப்புகிறேன், மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். பரிசா? நீங்கள் இங்கு வந்ததே எங்களுக்கு மிகப்பெரிய பரிசு. உங்கள் வாக்கால் மணமக்களை வாழ்த்தியதே அவர்கள் செய்த பெரும்பாக்கியம். அதைவிட அவர்களுக்கு வேற என்ன பரிசு வேண்டும்? மேனாமையண்ணா செட்டியாரே, பாகனேரியார் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால் நம்பிக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு வாரி கொடுக்கும் வள்ளல் அவர். அதிலும் இது திருமணம். தன் வழக்கத்தை விட்டு விடுவாரா அவர்? பாகனேரியாரின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி சரி, ஏற்றுக்கொள்கிறேன். நல்லது. உட்காருங்கள். நாட்டிய நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள். நாட்டியம் தொடங்கட்டும். வாருங்கள் வாருங்கள். அண்ணா, செட்டியார் ஐயா வீட்டு விருந்திற்கு சென்றாலே அது ஒரு தனி சிறப்புதான். அந்த விருந்தில் பரிமாறப்பட்ட ஒவ்வொரு வகையான உணவும் ஒவ்வொரு சுவையாக அமைந்திருந்தாலும் அறு சுவையையும் ஒரு சுவையாக உருவாக்கி ஒரு அருமையான விருந்தை அவர் ஏற்பாடு செய்துவிட்டார். விருந்தில் இருந்து வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனம். தனது பேத்தியின் திருமணத்தை மிக சிறப்பாக செய்து அமர்க்களப்படுத்தி விட்டார். அதப்பா, விருந்தில் பரிமாறப்பட்ட உணவின் மனத்தை விட செட்டியார் ஐயாவின் குணம் அனைத்தையும் மிஞ்சிவிட்டது. உண்மைதான் அண்ணா. விருந்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் அனுசரணையோடு விசாரித்து அவரவருக்கு பிடித்தமானதை செட்டியார் ஐயா அருகில் இருந்து வேண்டியதை பரிமாறும்படி செய்தாரே, அதுதான் தனி சிறப்பு. எனது சிறப்பை விட உங்கள் அண்ணனின் பெருந்தன்மை மிகவும் உயர்ந்து விட்டது. திருமண வரவேற்பு விழாவிற்கு வந்திருந்து அங்கு நடந்த நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அதன் பிறகு நடந்த விருந்திலும் கலந்து கொண்டதோடு என் வீடு வரை வந்து உரையாடி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு இருக்கும் எத்தனையோ வேலைகளுக்கு நடுவே இந்த மேனா மேயனாவுக்கு இந்த அளவிற்கு நேரத்தை ஒதுக்கி இத்தகைய பெருமையை எனக்கு ஏற்படுத்தியது
உங்களது பெருந்தன்மைதானே.